2017 ஒரு கம்பெனி வந்தது, ஸ்லீப்பி ஹெட்டு. அடுத்து ஸ்லீப்பி கேட்டு. அடுத்து வேக் ஃபிட்டு. இன்றைக்கி எம்மா மேட்ரஸ். அந்த மாதிரி வருஷம் வருஷம் யாராவது வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் தப்பு இல்லைங்க, நல்லது தான். அது பிடிச்சவங்க வாங்கட்டும். ஆனால் வாங்கி அவங்க அடுத்தடுத்த வருஷங்களில் சர்வே பண்ண முடியுதா? 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் அவங்களால மார்க்கெட்டில் இருக்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு அவங்க ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வாங்குகிற கஸ்டமர்ஸ் 70% திருப்தி ஆனால் அது ஒரு சக்ஸஸான ப்ராடக்ட், அவ்வளோதான். நான் அதுக்காக அந்த கம்பெனி எதுவும் குறை சொல்ல விரும்பல. இந்த பேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போயிட்டு அந்த மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா அது எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுவுமே ஒரு பொருள் நம்ம கையில் அவங்க கொடுக்கும்போது அந்த ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கணும். நம்மக்கிட்ட டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த டெலிவரி வருது, அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னா அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். அதுக்காக நீங்கள் வாங்குறீங்க, ஓகே, நல்லது. ஆனால் அது ஒரு 10 செகண்ட் வேலைங்க. ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ எங்களுக்கு இப்போ நம்ம லேட்டெக்ஸ் மேட்ரஸ் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி பேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிராண்டோடைய மேட்ரஸ் கவர்ஸு, பிளாஸ்டிக்கு, அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுவோம். பிளாஸ்டிக் கவர்லாம் அவ்வளோ திக்காக போட மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா என்விரான்மெண்ட், அது நம்ம திக்கான பிளாஸ்டிக் போட்டு அதை கொடுத்து அதை தூக்கி அவங்க டிஸ்போஸ் பண்ண கஷ்டப்படுவாங்க. அதனால் சிம்பிளான பிளாஸ்டிக் கொடுத்து அப்படியே நம்ம டெலிவரி பண்ணுவோம். அது டக்குன்னு கிழிச்சு வீச போகிறீங்க, அவ்வளோதான். அப்படிங்கும்பொழுது எங்கள் கஸ்டமர்ஸ் எங்கள் ப்ராடக்ட்டை பார்த்த உடனே மோஸ்ட்லி அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, பெரிய பேக்கிங் கிடையாது, செலிப்ரிட்டிஸ் வச்சு விளம்பரம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது உள்ளே இருக்கிற மெட்டீரியல் சூப்பர், அவ்வளோதான். அது பொருள் தங்கம். அதுக்கு மேலே நம்ம எதை சுற்றி கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ நாங்களும் அப்டேட் பண்ணிட்டோம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல டபுள் சாக்கு போடுறோம், சூப்பரான பிராண்டட் சாக்கு போடுறோம். நம்ம பிராண்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு நல்ல திக்கான ஒரு சாக்கு பை, பிளாஸ்டிக் நல்ல ஹெவியாக கொடுத்து அதை சீல் பண்ணுறோம். சேஃபாக உங்கள் வீட்டுக்கு வரணும், அதை மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம். அது ஓகேவாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது எல்லா பொருள்லையுமே நீங்கள் சாப்பிட்ற பொருள்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே அந்த அழகு, ஆடம்பரம், இது மாதிரி நிறைய விஷயத்தை அதில் எதிர்பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய விஷயம் மிஸ் ஆகுதுங்க. உங்கள் ப்ராடக்ட், ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதோட குவாலிட்டி முக்கியம். அந்த பொருளோட குவாலிட்டியை விட பேக்கிங் குவாலிட்டிக்கு ஓவராக இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்படிங்கும்பொழுது இனி ஃப்யூச்சரில் ஆக ஆக என்ன ஆகும்னா உள்ளே நம்ம என்னத்தை வேணாலும் வச்சு கொடுத்துடலாம், வெளியே அந்த பேக்கிங் ரேப் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு காலம். எனக்கு அது ஒன்றும் சொல்ல முடியலை. காயர் ஃபோம், ஸ்ப்ரிங், மெமரி ஃபோம், இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டைம் இருந்தது. 2000 வரைக்குமே லேட்டெக்ஸ் மேட்ரஸ் நம்பர் 1 இருந்தது. 2000க்கு அப்புறம் காயர் பெட்டு தான் நல்லது, ஆர்த்தோபெட்டிக்னாங்க. அடுத்த ஃபோம் பெட்டு உள்ளே வந்த உடனே ஃபோம் பெட்டு தான் சூப்பர், குஷனுக்கு நல்லா இருக்குன்னு 100% எல்லா பக்கம் மார்க்கெட்டில் ஃபோம் வந்தது. 2017 20 வரைக்குமே ஸ்ப்ரிங் பெட் நம்பர் 1 இருந்தது. ஸ்ப்ரிங்கு தான் ஃபியூச்சர், இனிமேல் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது.